நாட்கள் ரொம்ப முக்கியம். அதை அலட்சியம் பண்ணுகிறது மிக 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 வேதனையாய் கொண்டு போய் முடிய பண்ணும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் சபைக்கு சபையில ஒரு எழுப்புதலை கர்த்தர் காண விரும்புகிறார். என சபை இந்த நாட்களில அது தன் மனப்போக்கில போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சபையை எச்சரிக்கிறார். சபையில இன்னும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தருணத்தை மிஸ் பண்ணினானா, இந்த சான்ஸை சபை மிஸ் பண்ணுமானால் எபலிஸ்தியர்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் மடங்கடிக்கப்பட்டதை போல தேவ மகிமை சபையை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு எச்சரிக்கிற நாட்களில் நாம் இருக்கிறோம். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், மிஸ்பாவிலே ஜனங்களை கூட்டு, மிஸ்பாவிலே ஜனங்களை கூட்டி அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை எச்சரிக்கணும், அவர்களை கூட்டி கர்த்தருக்கு நேராய் திருப்பணும். அது சபையோட கடமை, ஊழியர்களோட கடமை, பிள்ளைகளோட கடமை, ஜெபிக்கிறவங்களோட கடமை. இந்த நாட்களில் ஜனங்களை ஒருமனப்படுத்தணும். அதை செய்ய தவறிட்டோம்னா மகிமை